நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை கண்டித்து சிஜேபி கட்சியினர் டெல்லியில் 35 நாட்களுக்கும் மேலாக போராட்டம் நடத்திய வேளையில் பிரதமர் மோடி இன்ஸ்டாவில் அடுத்தடுத்து வீடியோக்களை வெளியிட்டு மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடுபவர்களுக்கு விரைவு நீதிமன்றம் வாயிலாக தக்க தண்டனை பெற்றுத்தரப்படும் என உறுதியளித்தார். பிரதமர் மோடி இந்த வீடியோவை வெளியிட்ட பின் இன்ஸ்டாவில் அவரை கூடுதலாக 10 லட்சம் பேர் ஃபாலோ செய்தனர். இதன் மூலம் அவரது இன்ஸ்டா பக்கத்தை ஃபாலோ செய்பவர்களின் எண்ணிக்கை மொத்தத்தில் 105 மில்லியனாக அதிகரித்திருக்கிறது. கடந்த 2014இல் பிரதமர் மோடி இன்ஸ்டாவில் முதன்முறையாக இணைந்த நிலையில் 12 ஆண்டுகளில் அவரை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை அசுர வளர்ச்சியை கண்டுள்ளது. மேலும் சிஜேபி கட்சியினர் முன்னெடுத்த போராட்டத்தின் தீவிரத்தை உணர்ந்த பிரதமர் இன்ஸ்டாகிராமில் மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஆக்டிவாக இருந்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதை பின்பற்றி மத்திய அமைச்சர்கள் பலரும் இன்ஸ்டாவில் உற்சாகமாக வலம் வர தொடங்கியிருக்கின்றனர். குறிப்பாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா தன்னை சந்திக்க வந்த சிஜேபி கட்சி பிரமுகர்களுடன் தானும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்கும் பேச்சுவார்த்தை நடத்திய வீடியோவை இன்ஸ்டா பக்கத்தில் பின்னணி இசையுடன் வெளியிட்டுள்ளார். முன்பெல்லாம் அத்தி பூத்தார் போல எப்போதாவது சமூக வலைதளம் பக்கம் தலைகாட்டிய மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா இந்த பிரச்சினைக்கு பின்னர் இன்ஸ்டாகிராமை முழு முனைப்புடன் பயன்படுத்த தொடங்கியுள்ளார். தர்மேந்திர பிரதான் பதவி விலகிய பின்னர் மத்திய கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிரகலாத் ஜோஷி நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை மத்திய அரசு கையாளும் விதம் குறித்து தெளிவாக சமூக வலைதளத்தில் விளக்கியுள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை சுட்டிக்காட்டிய அவர் ஒரு சிலரின் ஈகோவால் நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக விவாதம் நடைபெறவில்லை என கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் இன்ஸ்டாவில் தினமும் சராசரியாக 4-5 போஸ்ட் வெளியிட்ட நிலையில் இந்த பிரச்சினைக்கு பிறகு அதிகப்படியான பதிவுகளை வெளியிடுவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். இதேபோல நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் மற்றும் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட தேர்வு மறுசீரமைப்பு மசோதா குறித்து தினமும் டசன் கணக்கில் வீடியோ வெளியிட்டு இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தன் பங்குக்கு வீடியோ வெளியிட்டு வினாத்தாள் கசிவுக்கு காரணமானவர்களுக்கு விரைவு நீதிமன்றம் மூலம் தக்க தண்டனை பெற்றுத்தரப்படும் என உறுதியளித்துள்ளார். இதேபோல மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அன்னபூர்ணா தேவி, பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாளவியா ஆகியோரும் வரிசையாக இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்டு வருகின்றனர். 9.5 மில்லியன் ஃபாலோவர்களை கொண்ட பாஜக அதிகாரப்பூர்வ இணைய பக்கத்தில் ஆம் ஆத்மி கட்சி ஆளும் பஞ்சாபில் அரங்கேறிய போட்டித் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தை விலாவாரியாக விளக்கி பதிவுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஜென்சி தலைமுறையினர் இன்ஸ்டாவில் மூழ்கி கிடப்பதால் எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு என்ற குரலுக்கேற்ப அவர்களது வழியிலேயே சென்று பிரதமர் மோடி அவர்களை ரீச் செய்து பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். தன்னை போல மத்திய அமைச்சர்களும் செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் இன்ஸ்டாவில் முழு மூச்சோடு வலம் வர தொடங்கி இருக்கின்றனர் மத்திய அமைச்சர்கள். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.